அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகளோட அமைப்பு, அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு? ஸோ அதோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஸோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் அதுவும் நம்மளுடைய வெஜைனா, பெல்விக் ஃப்ளோர், கர்ப்பப்பை இதெல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டான பொசிஷன்ல இருக்கா? இந்த மாதிரி இருந்தா நார்மலா? இல்ல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கே, இது ஏதாவது வித்தியாசமா? இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இல்ல பின்னாடி ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமா? அப்படின்னு நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி செயல்பாட்டுல நம்மளுக்கு ஒரு டைம் ஒரு மாதிரி மாறும். அதாவது சில பேத்துக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். பிரெக்னன்சி டைம்ல வேற மாதிரி இருக்கும். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதோட செயல்பாட்டுல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய உடல் உறுப்புகள். ஸோ இந்த உடல் உறுப்புகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு கட்டாயம் அதோட நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் பார்ட் வந்து நம்ம வல்வான்னு சொல்லுவோம். இன்டர்னல் இந்த கேனல் இதுக்குள்ளார இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வெஜினல் கேனல்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் வந்து கிளினிக்கு வருவாங்க, மேம் இந்த ஏரியா ரொம்பவே பிக்மெண்டடா இருக்கு, ஸோ இதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. யூஸ்வலாவே நம்மளுக்கு நார்மல் ஏரியாவோட இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டார்க்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மெலனோசைட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஹார்மோன் சென்சிட்டிவ். ஸோ நம்மளுக்கு பியூபர்ட்டி, ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் பிரெக்னன்சி டைம்ல இல்ல மெனோபாஸ் டைம்ல நம்மளுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் போது இது டார்க்கரா இருக்கும். ஸோ ஒருவேளை இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கு, இது வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சரே ரொம்ப திக்கா இருக்கு, ஹைப்பர் பிக்மெண்டடா இருக்கு, ஒரு அகந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க இதுக்கு இப்ப நிறையவே பீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா டாக்டரோட சூப்பர்விஷன்ல தான் நீங்க எடுக்கணும். ஏன்னா இந்த வல்வல் ஸ்கின் வந்து வெரி 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 சென்சிட்டிவ். ஸோ இது நீங்க டாக்டரோட சூப்பர்விஷன்ல டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துட்டு அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்களோ நீங்க ஒரு டாக்டரோட கைடன்ஸோட யூஸ் பண்ணுங்க. பட் அதர்வைஸ் இது எப்பயுமே ஒரு நார்மல் ஏரியாவோட கொஞ்சம் டார்க்கனா தான் இருக்கும். ஸோ இதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பா எடுக்கணுமானா கண்டிப்பா இல்லை. பட் இஃப் இட் இஸ் பாதரிங் யூ, அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு இல்ல தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன், ரொம்ப ட்ரெஸ் டைட்டா வேர் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிக்மெண்டேஷன்ஸ் இஷ்யூ இருக்கு, இந்த ஸ்கின் ரொம்ப திக்கண்டா இருக்குன்னா நீங்க வந்து லேசர்ஸோ இல்ல நீங்க வந்து ஒரு மைல்டு ஜெனிட்டல் பீல்ஸோ நீங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த லேபியால வந்து நம்மளுக்கு எய்தர் சைஸ்ல ஒரு வித்தியாசம் இருக்கும், இல்ல ஷேப்ல ஒரு வித்தியாசம் இருக்கும், இல்ல நம்மளுக்கு ஒரு கலர்ல வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இதுல என்ன மாதிரியான சைஸ் அண்ட் ஷேப்ல இருந்தாலுமே இது நார்மல் தான். பட் ஆனா ஒருவேளை நீங்க வந்து இது ரொம்பவே அப்நார்மலா சைஸ் வித்தியாசம், ரெண்டுத்துக்குமே சைஸ் வித்தியாசமா இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டடா, டெக்ஸ்சர்டா, ஹைப்பர்ட்ரோஃபிடா உங்க ஸ்கின் இருக்கு, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது கூட சேர்த்து அசோசியேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கான்டாக்ட் இருக்கும் போது ஒரு ப்ளீடிங்கோ இல்ல ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வர்றது, பெயின் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு, இல்ல உங்களுக்கும் இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.